டிசைனர் சாரி தெரியும். அது என்ன டிசைனர் அரிசி? நம்மளுடைய தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையம் டிசைனர் அரிசின்னு சொல்லிட்டு 20% புரதச்சத்து அதிகமாகவும் சாதாரண வெள்ளை அரிசியை விட 15% மாவுச்சத்து இனிப்புச்சத்து குறைவா இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கிற டிசைனர் அரிசியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது. வட இந்தியாவில் சப்பாத்தி மாவில் 20 கிராம் புரோட்டீன் உள்ள ஹை புரோட்டீன் சப்பாத்தி மாவு லான்ச் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசியை லான்ச் பண்ணுறாங்க. சக்கரை நோய்க்கு மருந்தை கண்டுபிடிங்கன்னா அரிசியையும் சப்பாத்தி மாவை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே, நிறைய பேர் கேட்கலாம். டைஃபாய்டு, மலேரியா, டிபி போன்ற நோய்களுக்கு அந்த கிருமியை அழிச்சிட்டோம்னா இந்த நோய் சரியாயிடும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. மெட்டபாலிக் டிசீஸ், ஹோமினஸ் ஆக்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான காரணங்கள். அதில் மிகவும் முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முதல் மருந்து உணவே மருந்து. மாவு பொருளை குறைச்சிக்கிட்டு புரதச்சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை அதிகமாகவும் தரமான அளவில் சாப்பிட்டோம்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் பத்தாது, எப்போதும் நம்ம உடம்ப மூமெண்ட்ஸ்லேயே வச்சுக்கணும். நம்மளுடைய நடவடிக்கைகளை அதிகப்படுத்திக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனால் கடைப்பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சவும் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதை கடைப்பிடிச்சிங்கன்னா சக்கரை நோயை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம்.